உலகிலேயே எனக்கு தெரிந்து பத்திரிகையாளர்களை எல்லோரும் சந்திப்பார்கள். பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாத நேரத்தில் கூட பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை கேள்வி பதில் என்ற பெயரில் அறிக்கையாக தயாரித்து வெளியிட்ட ஒரே அரசியல் தலைவர் கலைஞர் தான். அதிலே நக்கல் இருக்கும், நையாண்டி இருக்கும், சிலேடையாக செய்திகள் இருக்கும், தொண்டர்களை உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். இன்று இந்தியாவிலே அந்த இடத்துல வேறு எந்த தலைவராவது இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். ஆழமான செய்திகளை கூட எளிமையான வார்த்தைகளிலே எழுதக்கூடிய ஆற்றல் மிக்க எழுத்தாளராக இருந்தார். உலக அரசியலையும் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். உலக அரசியல் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து அதையும் முரசொலியிலே கட்டுரையை திட்டக்கூடிய ஒரு அரசியல் பன்னாட்டு ஆளுமையாகவும் இருந்தார். இதையெல்லாம் மறக்க முடியுமா? அடிக்கடி சொல்லுவார், இன்று இடதுசாரிகள் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம், நான் திமுகவில் திராவிட இயக்கத்தில் இணையாமல் இருந்திருந்தால் கம்யூனிச இயக்கத்தில் தான் இருந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சோசலிச காதலராக இருந்தார் கலைஞர். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அவர் முன்னெடுத்த ஒவ்வொரு திட்டங்களையும் வரிசைப்படுத்தி பார்க்கின்றோம். அனைத்திலும் சமூக நீதி இருந்தது, மனிதநேயம் நிறைந்திருந்தது. அவருடைய ஒவ்வொரு மேடைகளிலும் பாடம் எடுக்கப்பட்டது, அரசியல் வகுப்பு எடுக்கப்பட்டது. அரசியல் வகுப்பிலே உருவான எண்ணற்றவர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்கள், மாநில அமைச்சராக இருந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள், அரசியல் அதிகாரத்தில் கோலோச்சுவர்களாக இருந்தார்கள். எல்லோரையும் தன்னுடைய உரையின் மூலமாக, எழுத்தின் மூலமாக மாணவர்களாக மாற்றிய பெருமை கலைஞருக்குத்தான் உண்டு. எத்தனை எத்தனை இடர்பாடுகளை அவர் சந்தித்து வந்தார். கலைஞர் சந்தித்த இடர்பாடுகளை வேறு எந்த தலைவராவது சந்தித்திருந்தால் அரசியலை விட்டு அவர்கள் விலகி போயிருந்திருப்பார்கள். வாழ்நாள் முழுக்க போராட்டங்கள், வாழ்நாள் முழுக்க எதிர்ப்புகள், வாழ்நாள் முழுக்க நம்பிக்கை துரோகங்கள், இவற்றையெல்லாம் கடந்து ஒரு இயக்கத்தை தத்துவ இயக்கமாகவே வளர்த்தெடுத்தாரே, அந்த ஆளுமைக்கு நிகர் ஏது? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, ஆட்சியில் இல்லாத போதும் சரி, அரிய அரசியல் கருத்துக்களை எடுத்து கூறிக்கொண்டே வந்தார். அதுதான் கலைஞர். கலைஞருடைய அரசியல் அறிக்கையிலே ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு வரலாற்று செய்தி இருக்கும். யாராவது ஒரு தலைவர் இறந்து விட்டால் உடனடியாக அவருடைய இரங்கல் அறிக்கையை பார்த்தால் நமக்கே தெரியாத, அந்த கட்சியுடைய குடும்பத்தினருக்கே தெரியாத, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கே தெரியாத பல செய்திகளை அவர் பட்டியலிட்டிருப்பார். வார்த்தைகளிலே அவருடைய வசீகரத்தை எதிரிகளும் பாராட்டினார்கள். இப்படிப்பட்ட எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக கலைஞர் வாழ்ந்தார். வாழ்ந்தது மட்டுமல்ல, தன்னுடைய உடன்பிறப்புகளை அதே பாதையிலே அழைத்து சென்றார். அரசியலிலே சாதுரியமாக எதை எப்படி பேசுவது என்பது இந்தியாவிலே கலைஞருடைய வாழ்ந்த காலத்திலே பார்க்கின்ற போது எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு கலையாக இருந்தது. தன்னுடைய நண்பர்களை கூட சிலேடையாக கிண்டல் செய்வதில் கலைஞருக்கு நிகர் யாரும் இல்லை. ஒரு நாள் பாண்டிச்சேரியில் இருந்தவாறு கவிஞர் கண்ணதாசன் பேசுகிறார். கலைஞரை தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். அவர் சொல்கிறார், கண்ணதாசன் சொல்கிறார், நான் பாண்டிச்சேரியில் நிற்கலாம் என்று கருதுகிறேன் என்று சொல்கிறார். உடனடியாக கலைஞர் சொல்கிறார், உன்னால் பாண்டிச்சேரியில் நிற்க முடியாது என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தை ஜாலங்கள்! ஒரு முறை அதே கண்ணதாசன் சொல்கிறார், நான் வெளிநாட்டுக்கு செல்கிறேன், உங்களுக்கு என்ன வாங்கி வர வேண்டும் என்று கேட்கிறார். உடனே கலைஞர் சொல்கிறார், நல்ல பெயரை வாங்கி வா என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட உரையாடல்களை எந்த மாநிலத்தில் எந்த தலைவரிடம் பார்க்க முடியும்? ஒரு முறை அறிவாலயத்தில் கலைஞர் கடுமையான மனவிரக்தியோடு இருக்கிறார். ஒரு கூட்டம் நடக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு கூட்டமா அல்லது வேறு என்ன கூட்டம் என்று தெரியவில்லை. கலைஞர் ஒரு வகையான அதிருப்தியில் பேச மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு தொண்டர் இருந்து, கலைஞரே நீங்கள் 2 வார்த்தையாவது பேச வேண்டும் என்று சொல்கிறார். உடனே கலைஞர் சொல்கிறார், சரி உட்கார் என்று சொல்கிறார். நீ கேட்டது 2 வார்த்தை, அந்த 2 வார்த்தையை நான் கூறிவிட்டேன் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் பேசுவதற்கு, உரையாடுவதற்கு யாராவது இருக்கிறார்களா? அவருடைய சட்டமன்ற உரை இலக்கியங்களாக இருந்தது. பராசக்தி படத்தை பாருங்கள், இன்றும் பலர் நடிக்கிறார்கள், தங்களுடைய நடிப்பை அரசியல் மையப்படுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள். ஒரு பராசக்தி ஏற்படுத்திய தாக்கத்தை உங்களுடைய ஒரு வசனம் ஏற்படுத்தி இருக்குமா? மொத்த தமிழ்நாட்டையும் புரட்டி போட்ட புரட்சிக்கு பராசக்தி படம் ஒரு காரணமாக இருந்தது. முழு நீள படத்தையும் கடைசி நேரத்தில் நீதிமன்ற வசனமாக 4.5 நிமிடத்தில் சொல்லி முடித்த அரசியல் எழுத்துக்கு சொந்தக்காரர் கலைஞர். முழு நீள படத்தையும் 4.5 நிமிட வசனங்களிலே, நீதிமன்ற வசனங்களிலே முழு திரைப்படத்துடைய செய்திகளையும் சொன்னாரே. அப்படிப்பட்ட எழுத்து வல்லமை இன்றைய அரசியல் தலைவருக்கு யாருக்காவது உண்டா?
சில தலைவர்கள் எழுத்தாளர்களாக இருப்பார்கள், சில தலைவர்கள் பேச்சாளர்களாக இருப்பார்கள், சில தலைவர்கள் களப்பணியாளர்களாக இருப்பார்கள். ஆனால் கலைஞர் அப்படி அல்ல. சிறந்த எழுத்தாளராக, சிறந்த பேச்சாளராக, சிறந்த நிர்வாகியாக மட்டுமல்ல, சிறந்த இலக்கியவாதியாகவும் இருந்தார். அண்ணா இறந்த நேரத்தில் அவர் எழுதி வாசித்த அந்த கவிதை ஏராளம். நிழலாய் இருந்தாய் நீயே நிலத்தடியில் நிழலாய் இருந்தாய் நீயே நிலத்தடியில் நிழல் தேடச் சென்றது நியாயம்தானா என்று கேட்கிறார். நெல்சன் மண்டேலா இருக்கிறார். உலக அரசியலிலே தென்னாப்பிரிக்காவுடைய வரலாற்றை பேசாமல் யாரும் கடந்து போய்விட முடியாது. நெல்சன் மண்டேலா இறந்தவுடன் அடுத்த நாள் முரசொலியில் எழுதுகிறார், கருப்பு நிலா கரைந்தது. ஒரே வார்த்தை, கருப்பு நிலா கரைந்தது. எவ்வளவு பெரிய சோகத்தை 3 வார்த்தைகளிலே சொல்ல முடியக்கூடிய அரசியல் ஞானம் கலைஞரிடம் இருந்தது. இன்று அப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் அடையாளம் காட்ட முடியுமா? அண்ணா அறிவாலயம் எழுந்து நிற்கிறது. அண்ணா அறிவாலயத்துடைய கலைஞருடைய குறும்பட செய்திகள் ஒளிபரப்பாகிறது. அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், வட இந்தியாவிலே எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். ராம் மனோகர் லோகியா இருந்தார், ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்தார், நேரு இருந்தார், இந்திரா காந்தி இருந்தார், எண்ணற்ற வட இந்திய தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னாலே பல கட்சிகள் தேசிய கட்சிகளாகவும் இருந்தன, மாநில கட்சிகளாகவும் இருந்தன. அங்கெல்லாம் வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அந்த தலைவர்களுடைய உழைப்பு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஆனால் கலைஞர் தான் எண்ணியதை செய்தார், செய்ததையெல்லாம் வரலாற்று ஆவணப்படுத்தினார். அசாதாரணமான உழைப்பு. காலையில் 5 மணிக்கு விழிப்பில் தொடங்கி யோகா போன்ற உடற்பயிற்சிகளை செய்து காலையிலேயே பத்திரிகைகளை பார்த்துவிட்டு, அந்த பத்திரிகைகளில் நம் கட்சியை சேர்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை பற்றிய செய்தி வந்தால் 6 மணிக்கே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, உன்னை பற்றி இந்த செய்தி வந்திருக்கிறது உனக்கு தெரியுமா என்று கேட்டு அந்த தொண்டனையும் துயில்களையே செய்து ஆரோக்கியமாக சிந்திக்க வைத்தவர் கலைஞர். 6 மணிக்கே அசராமல் தொண்டர்களிடம் பேசக்கூடியவராக இருந்தார் கலைஞர். அந்த உழைப்பு சாதாரண உழைப்பா? இரவு 8 மணி வரை அறிவாலயத்திலே மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து விட்டு 9 மணிக்கு உறங்க செல்லவில்லை. இரவு உணவை உண்டுவிட்டு அடுத்த நாள் முரசொலிக்கு கட்டுரை எழுதி தொண்டர்களுக்கு தேவையான செய்திகளையும் அறிக்கைகளாக எழுதி விடியற்காலம் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு அயராமல் உழைத்துக் கொண்டிருந்தாரே, அந்த உழைப்புக்கு ஈடு இணை ஏது? அந்த உழைப்பு தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை உற்சாகமாக இயங்க வைக்கிறார். எதிர்பாராத ஒரு தோல்வியை சந்தித்த பின்னாலும் துணிச்சலோடு களமாடி கொண்டிருக்கிறாரே, துணிச்சலோடு தொண்டர்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறாரே. இந்த தைரியத்தை, இந்த அரசியல் துணிச்சலை எது தந்தது? பெரியாரின் சிந்தனைகள் கொடுத்தது, அண்ணாவுடைய சிந்தனைகள் கொடுத்தது, கலைஞருடைய சிந்தனைகள் கொடுத்தது. தொடரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்துடைய எழுச்சியும் வளர்ச்சியும் தான் இன்று திமுகவை உயிர் துடிப்பு மிக்க ஒரு கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அடித்து சொல்வேன், இந்தியாவிலே பல மாநில கட்சிகள் எமர்ஜென்சி காலத்திலே உருவாகின. அவையெல்லாம் எமர்ஜென்சி முடிந்த பின்னாலே காணாமல் போயின. இன்னும் பல மாநில கட்சிகள் இருக்கின்றன. அவருடைய தலைவர்கள் தத்துவங்களை பேசுகிறார்கள். மம்தா பானர்ஜி பேசாத தத்துவமா? லாலு அவர்களுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் பேசாத தத்துவமா? உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் முலாயம் சிங் யாதவ் மகன் அகிலேஷ் யாதவ் பேசாத தத்துவமா? அவர் பேசுகிறார், அரசியலை பேசுகிறார், சமூக நீதியை பேசுகிறார். நான் சொன்ன தலைவர்களும் பேசுகிறார்கள். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அந்த சிந்தனை கடத்தப்பட்டதா? இல்லை. ஆனால் திமுகவில் தான் தளபதி என்ன நினைக்கிறாரோ கடைசி நிலை தொண்டனும் அதே போல் நினைக்கிறார். தொண்டர்களை அரசியல்படுத்திய இயக்கம் திமுக, தொண்டர்களை ஜனநாயகப்படுத்திய இயக்கம் திமுக. அதனால் தான் தோல்விகளை கடந்து நிற்கிறது. சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை கேட்டார்கள், பெரிய தோல்வியை திமுக சந்தித்து விட்டதே, திராவிட கட்சியுடைய எதிர்காலம் என்னவென்றெல்லாம் கேட்டார்கள். நான் சொன்னேன், யானை படுத்தாலும் குதிரை உயரம், திமுக தோற்றாலும் அதற்கென்று ஒரு கம்பீரம் இருக்கிறது என்று சொன்னேன். இன்றைய அரசியலில் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியாளர்கள் திட்டம் போடுகிறார்கள். திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும், அதிமுகவை பிளவுபடுத்தி அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் சொன்னேன், இந்த திட்டத்தோடு ஏற்கனவே ஒரு முடக்கத்தை ஹெச் ராஜா முன்வைத்தார். கடகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்பதைத்தான் சொன்னார். அப்போது சொன்னேன், நாங்கள் தனிமைப்படுத்தப்படவில்லை, எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிலர் நகர்ந்திருக்கலாம், எங்கள் கூட்டணி அப்படியே இருக்கிறது, உயிர் துடிப்போடு இருக்கிறது, நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம்.
போனவர்கள் கூட அடித்த பந்தை போல திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அதிமுகவை பந்தாடியது போல் திமுகவை உங்களால் பந்தாட முடியாது என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு தத்துவ இயக்கம், ஒரு கொள்கை இயக்கம். மம்தா பானர்ஜியினால் அவர் மீது நான் மரியாதை கொண்டவன், அவருடைய எழுச்சியான அரசியலில் ரசிக்கக்கூடியவன். ஆனால் தன் தொண்டர்களை, நிர்வாகிகளை அவர் தத்துவமயமாக்கி இருந்தால் இன்று திரிணாமுல் காங்கிரஸ் இப்போதைய சோதனைகளை சந்தித்திருக்காது. இதுதான் உண்மை. ஆனால் திமுக எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலோடு களமாடுகிறது என்று சொன்னால் தத்துவம் இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது, திராவிடம் இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவர்கள் எப்படி வந்தார்கள், ஏன் வந்தார்கள், அதை பற்றி விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த ஆட்சியை எவ்வாறு பார்க்கிறார்கள், இவர்களை ஏன் எதிர்க்கிறோம் சொன்னார்கள். அவர்களும் தானே மதச்சார்பின்மை பேசுகிறார்கள், அவர்களும் தானே சமூக நீதி பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் சமூக நீதியும் மதச்சார்பின்மையும் காகிதத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய அறிக்கைகள் அல்ல, நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய சமூகவியல் திட்டங்கள். அந்த திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் துணிச்சலாக பேசுகிறது. அந்த அரசியல் திட்டத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் நகர்கிறது. சமரசம் இல்லாமல் நாங்கள் இவ்வாறு தான் இருக்கிறோம் என்று சொல்கிறது. இப்படி வெளிப்படையாக பேசக்கூடிய துணிச்சல் இன்று ஆட்சியில் இருப்பவர்களும் இருக்கிறதா? சமீபத்திலே நகர்வுகளை பார்க்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி, முஸ்லிம் பெருமக்கள் பக்ரீத் பண்டிகை என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள் அன்று ஆடு மாடு ஒட்டகங்களை இறைவனுக்காக குர்பானி கொடுப்பார்கள். நீதிமன்றத்துக்கு சென்று திடீரென்று ஒரு தடை உத்தரவை பெற்று ஒரு சூழ்ச்சி நடைபெற்று அவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? அரசியல் சாசன சட்டம் தந்த உரிமைகளின் அடிப்படையில் அவர்களுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மத நம்பிக்கை அவர்கள் பேணுகிறார்கள் என்பதை அரசு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே இருந்த கால்நடைகளை எல்லாம் கைப்பற்றி செல்லக்கூடிய சூழல் நடந்ததா இல்லையா? நீங்கள் வணிகத்துக்காக அவ்வாறு பொது இடங்களிலே யாராவது அத்துமீறி செய்தால் நீங்கள் தடுக்கலாம். வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, யாரோ அதிகாரிகள் தவறு செஞ்சிட்டாங்க நம்ம நினைக்கலாம். 2 நாளைக்கு அப்புறம் அதே உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சொல்றாரு, நீங்க சொன்ன எல்லா வேலையும் சிறப்பாக செய்து முடிச்சிட்டோம். அப்படிதானே பிரச்சனை? அப்ப என்ன அர்த்தம்? இது என்ன உத்தரப்பிரதேசமா, இது என்ன குஜராத்தா? இதை மேல்முறையீடு செய்யக்கூடிய துணிச்சல் இந்த அரசுக்கு இல்லை. இந்த அரசுக்கு சிலர் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்கிறார்கள். நீங்கள் எந்த முடிவை வேண்டாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் கட்சியுடைய உள் விவகாரங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நீங்கள் இருந்ததனால்தான் உங்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். இந்த உண்மையை நீங்கள் சொல்லாவிட்டாலும் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அங்கே சென்றீர்களே, இது போன்ற தவறுகளை நீங்கள் தட்டி கேட்கிறீர்களா? முட்டுக் கொடுக்கிறீர்கள், மௌனம் காக்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். இந்த அராஜகங்களை, ஒரு சமூக மக்களுடைய மத நம்பிக்கைகளை பால்படுத்தக்கூடிய வேலைகள் நடக்கின்ற போது ஒரு முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கலாமா, மௌனம் காக்கலாமா? புதிதாக இன்று அரசியல் சந்தைக்கு சரக்குகள் வந்து சேருகின்றன. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? திமுக, அண்ணா திமுக என்ற அரசியல் நிலையை தகர்க்க வேண்டும். இப்பொழுது திமுக, தவேக என்ற நிலையை உருவாக்கி விட்டோம் என்று உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்போ அடுத்து அவங்களுடைய திட்டம் என்ன தெரியுமா, கனவு என்ன தெரியுமா? அது நடக்க போறதில்லைங்கிற வேறு விஷயம். அதை திமுகவை நகர்த்திவிட்டு அந்த இடத்துல தவேக தங்களுக்கு விருப்பமுள்ள ஒருவர் என்று மாற்ற நிற்கிறார்கள். எல்லாரும் பெருசா பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறார், அவர் பின்னாலே ஒரு பெரிய இளையர் கூட்டம் புறப்பட போகிறது, அவர் மாற்று அரசியலை செய்ய போகிறார். அது ஏமாற்று அரசியலாக இருக்க போகிறது என்பதை மக்கள் மறந்துவிடக் கூடாது. அண்ணாமலை என்ன மோடியுடைய தவறான அரசியலை கண்டித்து விட்டு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரா? அண்ணாமலை என்ன இந்திய எதிர்ப்பை, இந்திய ஆதிக்க திணிப்பை எதிர்த்து விட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரா? அண்ணாமலை என்ன நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முடங்கிவிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா? அண்ணாமலை என்ன மாநில உரிமைகளை காக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து விட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரா? அமித்ஷா அவருடன் பேசி முடிவெடுத்து விட்டு இனி பாஜக தமிழ்நாட்டில் நிலைக்காது, பாஜகவுடைய நிலை தேய்நிலை, எனவே தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்ப தங்களுடைய கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு ஒரு கட்சி வேண்டும் என்று ஒரு கட்சியை தொடங்குவதற்கான ரகசிய செயல் திட்டத்தோடு களமிறங்கிறார்கள். மக்களை தெளிவாக இருங்கள். மகாராஷ்டிராவில்
பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலே சோபிக்கவில்லை. மண் மனம் வீசக்கூடிய மராட்டிய உணர்வு பொங்கி வரக்கூடிய அரசியல் தான் மராட்டிய மண்ணிலை நிலைநிறுத்தும் என்று கருதி அங்கே சிவசேனாவை ஒரு மாநில கட்சியாக உருவாக்கினார்கள். மகாராஷ்டிராவில் சிவசேனா உருவாக்கியதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் RSS எடுபடாது என்று சொன்னவுடன் இந்து முன்னணியை கொண்டு வந்தார்கள். அதுபோலதான் பாஜக எடுபடாது என்று சொன்னவுடன் தமிழ்நாட்டிலே அண்ணாமலையின் மூலமாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். இந்த நுட்பமான அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் கண்டுணர வேண்டும். இந்த ஆபத்தான அரசியலை நாம் அக்கறை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் டெல்லியின் இந்த படையெடுப்பு அரசியலை நாம் முறியடிக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்க அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டும். திராவிட இயக்க அரசியலால் தான் வட இந்தியாவுடைய அரசியல் படையெடுப்பை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக வாதிட்டு சொல்கின்றேன். தமிழ்நாட்டுடைய இனமான உணர்வு காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய சமூக நீதி கோட்பாடுகள் மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கப்பட வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் திமுக காரன் அல்ல, அந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் சித்தாந்தங்களை காக்கக்கூடிய ஒரே கட்சியாக திமுக தான் இருக்கிறது. திராவிடத்தின் பெயரை பல கட்சிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் திமுக அளவுக்கு திராவிடத்தை அழுத்தமாக பேசுகிறார்களா? யோசித்து பாருங்கள். எனவேதான் நுனிப்புள் மேயும் அரசியலில் இருந்து வளரும் தலைமுறையை காக்க வேண்டிய கடமைக்கு நாம் வந்திருக்கின்றோம். இன்னைக்கு முதல்லலாம் பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைங்க கேட்பாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க பேச்சை கேட்டு தப்பு செஞ்சிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அவலத்துக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது பாருங்க, அமிதாப் பச்சன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். எங்கேயாவது உத்தரப்பிரதேசக்காரன் அமிதாப் பச்சனை பிரதமர் சொல்றானா? பம்பாயில் எந்த மராட்டியனாவது அமீர்கான் முதலமைச்சர் ஆகணும், ஷாருக் கான் எதிர்கட்சி தலைவராகணும் சொல்றானா? கேரளாவில் யாராவது மம்முட்டி முதலமைச்சர் ஆகணும், மோகன்லால் எதிர்கட்சி தலைவராகணும் சொல்றானா? ஆனால் முற்போக்கு பேசக்கூடிய மாநிலத்தில் கவர்ச்சி அரசியலிலே ஒரு தலைமுறை தவறு செய்து விட்டது. அதை நினைத்து தூங்க முடியவில்லை. இதுக்கு பேர் என்ன புரட்சியா? புரட்சிகர வாழ்த்துக்கள் சொல்ல பேர் வாழ்ற என்ன புரட்சி? தத்துவங்களின் அடிப்படையில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு அது புரட்சியாக மாறினால் அதை நாம் வரவேற்போம். எந்த தத்துவ எழுச்சியும் ஏற்படவில்லையே. மேகதாது விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல முடியுமா? நாளைக்கே முல்லை பெரியாறு விவகாரம் வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? நீட் தேர்வில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெளிவாக சொல்ல முடியுமா? மேடைகளில் வீரவசனம் பேசுறீங்க, பாய்ந்து பிராண்டுறீங்க மேடையில், ஆனால் சட்டமன்றத்தில் பூனைக்குட்டி மாதிரி அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் சட்டமன்றமாக இருந்தாலும் மக்கள் மன்றமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் புள்ளிமானாக துள்ளி குதித்து மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அதனுடைய இளைஞரணி தலைவர், அதனுடைய முன்னணி நிர்வாகிகள் அனைவரையும் பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் வெற்றி தோல்விகளை ஒரு பொருட்டாக கருத்திலே கொள்ளாமல் மக்களுக்காக உடைப்போம், போராடுவோம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த சித்தாந்த எழுச்சி உண்மையிலேயே என்னை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது. இந்த சித்தாந்த எழுச்சி தேசிய அளவில் இல்லாமல் போய்விட்டது. கவுபெல்ட் என்று சொல்லக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்த அரசியல் தெளிவுத்தன்மை இல்லாமல் போனதனால்தான் இந்த நாடு மிகப்பெரிய சிக்கலிலே தவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பேசுறாங்க, ஜாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, மக்கள் ஜோசப் விஜய்க்கு வாக்களித்து விட்டார்கள் என்று சொல்லி ஜாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, ஜோசப் விஜய் என்பவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை சிந்திக்க வைத்ததன் விளைவாகத்தான் அது நடந்திருக்கிறது. அதுவும் திராவிட இயக்கத்துடைய ஒரு சாதனை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த மனநிலை மாற்றத்தை கொண்டு வந்தது யார்? இந்த திராவிட இயக்கம். இந்த திராவிட மாடல் அரசுங்கிற ஒரு சொல்லாட்சியை நம்ம 5 ஆண்டு காலம் பயன்படுத்தி வந்தோம். நான் யோசிச்சு பார்த்தேன், திராவிட மாடல் என்றால் என்ன? அதிலே ஜனநாயகம் இருக்கிறது, திமுகவுடைய தலைவருக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, நண்பர் தாயகம் கருவிக்கும்
தமிழன் பிரசன்னாவுக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரம் என்று வந்த பிறகு தங்களுடைய நேரிய கொள்கைகளை யாருக்கும் பாதிப்பில்லாமல் செயல்படுத்தியிருக்கிறார்களே, அதுதான் திராவிட மாடல் அரசு, அதனுடைய ஜனநாயகம். இங்கே அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அமைந்திருக்கிறார். நான் உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன். இதுவரை எந்த ஆட்சியும் அரசும் செய்யாத அளவிற்கு இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான 8000 கோடி மதிப்பில்ல சொத்துக்களை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறீர்களே. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்திருந்தாலோ அல்லது அவர்களை சார்ந்தவர் இருந்திருந்தாலோ இத்தகைய சாதனைகளை செய்திருக்க முடியுமா? யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, எல்லோருக்கும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை அந்த திராவிட மாடல் அரசு சொன்னது. 8000 கோடி சொத்து சாதாரண சொத்தா? அதே போன்று 4500க்கும் அதிகமான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார். மத நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யாத சாதனைகள் எல்லாம் திராவிட மாடல் அரசு செய்தது. எந்த சமூகத்துக்கு எதிராகவும் அவர்கள் செயல்பட்டார்களா? சமூக நீதியை நிலைநாட்டினார்கள், ஆட்சியிலே மனிதநேயத்தை நிலைநாட்டினார்கள். இந்து அறநிலையத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டது என்று சொன்னால் கடந்த ஆட்சியில் தான் என்று நான் அடித்து சொல்வேன். இந்தியாவில் ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு காலகட்டத்தை பொற்காலம் என்று சொல்வார்கள். இது சோழர்களின் பொற்காலம், இது குப்தர்களின் பொற்காலம், இது விஜயநகர பேரரசின் பொற்காலம், இது முகலாயர்களின் பொற்காலம் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே சுதந்திரத்துக்கு பின்னாலே ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது என்று சொன்னால் அது கடந்த 5 ஆண்டுகள் நடைபெற்ற திராவிட மாடல் அரசின் ஆட்சி தான். சமரசம் என்று சொல்வேன். எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு நுட்பமான பெயர்களிலே எளிய மக்களுடைய முன்னேற்றங்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தார்கள். ஏழை எளிய மக்களுடைய உள்ளங்களிலே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. கல்விக்காக அவர்கள் அளித்த திட்டங்கள் என்ன, உரிமை தொகை என்ன, மகளிருடைய பொருளாதாரத்தை அந்த விடியல் பயண பேருந்து திட்டம் எந்த அளவுக்கு சேமித்து கொடுத்தது, மகளிர் உரிமை தொகையுடைய வரவின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருந்தன நினைத்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சாதனைகள் செய்த ஒரு ஆட்சிக்கு மக்கள் தோல்வியை தந்திருக்கிறார்கள். பார்த்து பார்த்து தன் குடும்பத்து பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கி அவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தந்தையாக இருந்து என்னவெல்லாம் செய்வாரோ அதே போன்று அந்த கொளத்தூர் தொகுதிக்கு மாறி மாறி உடைத்து செய்தார். அங்கு தோல்வி. நீங்கள் கவலைப்படக்கூடாது. வரலாற்றை படித்தவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது ஜெர்மனியுடைய போர் விமானங்களும் கப்பல்களும் இங்கிலாந்தை சுற்றி வந்தன. போரிலே ஹிட்லர் வெற்றி பெறப் போகிறார் என்று சொன்னவுடன் இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய சில பேர், யார் நான் சொன்னால் நல்லா இருக்காது, அது அண்ணன் சேகர்பாபுவோ அல்லது தமிழன் பிரசன்னாவோ தாயகம் கவியோ சொல்லலாம், இனி ஆங்கிலம் தேராது, ஜெர்மனியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெர்மன் ஹாலை சென்னையிலே தொடங்கியவர்கள் யார் என்பது தெரியும். அந்த நேரத்தில் இங்கிலாந்து மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக அவருடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சிறப்பாக செயல்பட்டு அந்த போரில் இங்கிலாந்துக்கு வெற்றியை தேடி தந்தார். வரலாறு காணாத வெற்றியை ஜெர்மனிக்கு எதிரான அந்த போரிலே வின்ஸ்டன் சர்ச்சில் பெற்றுக் கொடுத்தார். அடுத்து வந்த தேர்தலில் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த வின்ஸ்டன் சர்ச்சிலை இங்கிலாந்து மக்கள் தேர்தலிலே தோற்கடித்தார்கள். இதுதான் ஜனநாயகம். 2ஆம் உலகப் போரிலே நாட்டை காத்த ஒரு தலைவனுக்கு தோல்வியை கொடுத்த வரலாறு இங்கிலாந்திலே உண்டு. அதுபோல்தான் மாபெரும் சிறப்பான ஆட்சியை நடத்திய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிகு தலைவர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் உலகம் எங்கும் வாடக்கூடிய தமிழர்களுடைய உள்ளத்திலே மாபெரும் வெற்றியை சம்பாதித்திருக்கிறார். எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, தன்னுடைய தொண்டர்கள் கலங்கிவிடக்கூடாது என்று அன்று மாலை அறிவாலயத்துக்கு வருகிறார். ஓய்வெடுத்து விடக்கூடாது, நம்முடைய தொண்டர்கள் தோண்டிவிடக்கூடாது என்று சொல்லி அடுத்த நாளே தொகுதிக்கு வருகிறார். வந்த இடத்துல எங்கேயாவது வசைப்பாடினாரா? ஆற்றாமையை வெளிப்படுத்தி, அதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதி, அதுதான் ஒரு தலைவருக்கான உயரிய பண்பு. மக்களை சந்திக்கிறார், தான் செய்த சாதனைகளை சொல்கிறார். இவையெல்லாம் எங்களுடைய ஆட்சியிலே நடைபெற்றது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் மக்களை தேடியே நான் வருவேன் என்பதை நிரூபித்து விட்டு சென்றார். அதுதான் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். வேறொரு தலைவருக்கு இந்த தோல்வி ஏற்பட்டிருந்தா ஒரு வாரம் அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வெளியே வந்து மக்களை சந்தித்து உற்சாகம் ஊட்டி இப்போது வரை மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இன்னொரு ஆட்சியிலையும் நான் சிதம்பரத்தில் ஒரு வெற்றி பெற்று வர்றேன். என்னுடைய வெற்றி என்பது அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தளபதி அவருடைய உத்தரவை ஏற்று சிறப்பாக எனக்காக பணியாற்றினார். இந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தை கூர்தீட்டிய பூமி எது என்று சொன்னால் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகம்.
அங்கு தமிழ்முன் அன்சாரி திராவிட முன்னேற்ற கழகத்தை உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றான் என்று சொன்னால் இந்தி எதிர்ப்பு போராட்ட தியாகிகளுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் அதை கருதுகின்றேன். 25 ஆண்டு காலம் எதிர் முகாமில் இருந்த தொகுதி. அந்த மகிழ்ச்சியோடு தளபதி அவர்களை சந்திக்க வருகிறேன். நான் மகிழ்ச்சியாக இல்லை, அவரிடமே சொன்னேன். அப்பதான் சொன்னேன், அண்ணன் நான் 2 தொகுதி கேட்டேன், ஒரு தொகுதி அங்கே கட்சிக்கு தந்தீங்க, நான் வெற்றி பெற்று வந்துட்டேன், நான் ராஜினாமா செய்கிறேன், நீங்கள் அங்கே 2 போட்டியிடுங்கன்னு சொன்னேன். உடனடியாக அந்த பெருந்தன்மை, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாதுன்றாரு, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாதுன்றாரு. ஒரு உன்னதமான உயர்வான பண்பு. அதன் பிறகு நிறைய உரையாடினோம். அந்த சமயத்தில் ஒரு காட்சிங்க, அவர் மேலே இன்னும் மரியாதை கூடிடுச்சு. அந்த வீட்டில் நிற்கிறேன், பல தொண்டர்கள் வரிசையாக வர்றாங்க. அண்ணன் கோவி செரியன் அவர்கள் வருகிறார். தகுதி வாய்ந்த ஒருவரை தகுதி வாய்ந்த பொறுப்புக்கு அமர்த்தியவர் தளபதி. அந்த வீட்டில் பலரும் வருகை தந்து தளபதி அவர்களை சந்தித்து விட்டு கைகுலுக்கி விட்டு தன்னுடைய மனக்குமுறலை சொல்லிவிட்டு செல்கிறார். நான் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு தொண்டர் உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவருடைய காலில் விட போகிறார். கோபத்தோடு அதை தடுத்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் காலில் எல்லாம் விடக்கூடாது என்று சொல்லி சுயமரியாதை உணர்வை பின்பற்றி தொண்டர்களுக்கு அந்த சுயமரியாதையை அந்த நேரத்திலும் எடுத்து சொன்னாரே, நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். பல பேர் பேசுவாங்க, ஆனால் அறைக்குள்ள சமரசங்களை செய்து கொள்வாங்க. அந்த இடத்திலும் கூட தன் தொண்டன் தன் காலிலே விடக்கூடாது என்று தடுத்து சுயமரியாதையை ஊட்டிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறார். அதனால தான் நம்ம யாரும் கவலைப்படலை. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க ஒரு வகையான மிதப்பில் இருக்கிறாங்க. யாரையும் அவ்வளவு எளிதாக சந்திக்கிறது இல்லை. மிகப்பெரிய தலைவர்களாக தங்களை காட்டிக்கொண்டவர்கள்லாம் 2ஆம் நிலை தலைவர்களுக்கு முன்னால் தான் துண்டு போட்டு சேரக்கூடிய நிலையில தான் அவங்களுடைய ஆணவ அரசியல் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. காலம் நமக்காக காத்திருக்கிறது. தத்துவ அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் மீண்டும் ஆட்சியை ஒப்படைக்க தமிழ்நாடு காத்திருக்கிறது. இந்த நிகழ்கால சோதனைகள் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்பார்களே, அதே போன்று இந்த நாட்களை நாம் கடந்து போவோம். திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்திய அதே சாதனைகளை மீண்டும் மக்களிடம் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு திராவிட மாடல் அரசை அமைக்கும் வரை உற்சாகமாக பணியாற்ற நாம் எல்லோரும் தயாராகுவோம். எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் என்றும் தொடரும் என்று கூறிக்கொண்டு, ஒரு சிலர் நன்றி மறந்து போயிருக்கிறாங்க, போகட்டும். ஆனால் அந்த நேரத்திலலாம் தளபதி அவர்களை மேடையில் பார்க்கும்போது முகத்தையெல்லாம் தடவி கொடுத்தீங்க, ரொம்ப கொண்டாடினாங்க. அண்ணன்டாரு. தகைசால் தமிழர் என்ற ஒரு பெருதை பெரியவர் காதர் மீதன் அவர்கள் கொடுத்தார். அண்ணன் தான் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு எங்களை போன்ற இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் நிறைந்தவர்களை கூட தளபதி அவர்கள் அடுத்த நிலையிலே வைத்துவிட்டு அவர்களை கொண்டாடினார். ஆனால் என்ன செய்கிறாங்க, கூட்டணி மாறுறாங்க. நீங்கள் கூட்டணி மாறுவது உங்கள் உரிமை. தளபதி அவர்களே சொல்லிட்டாங்களே, ஒவ்வொரு கட்சியும் அவரவர் விருப்பத்தின்படி ஜனநாயக அடிப்படையிலே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். யாரையும் கட்டி போடவில்லை. ஆனால் பிரிந்து போகும்போது கூட நண்பர்களாக நீங்கள் பிரிந்து போயிருக்க வேண்டும். பழைய வரலாறுகளையும் எதிர்காலத்தையும் மனதிலே கொண்டு நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் எங்களால் தான் நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொன்னீர்களே, உங்களுடைய முஸ்லிம் லீக் கட்சியுடைய வாக்குகள் வேறு, முஸ்லிம் சமுதாயத்துடைய வாக்குகள் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் தமிழ்நாடு எங்கும் பார்க்கின்றோம். நீங்கள் புள்ளி விவரம் நீங்கள் மண்ணடியிலே எடுத்து பாருங்க. புள்ளி விவரம் சராசரியாக 70 முதல் 90% முஸ்லிம்களுடைய வாக்குகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் விழுந்திருக்கிறது. ஓரிரு இடங்களில் அதனுடைய எண்ணிக்கை முன்பின் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்திலும் 70%க்கும் அதிகமாகத்தான் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்குகள் விழுந்திருக்கிறது. பல இடங்களில் 95% வாக்குகள் மொத்தமாக முஸ்லிம் சமுதாயத்துடைய வாக்குகள் இங்கு விழுந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்கள் நம்புகிறார்கள். என்னவென்று சொன்னால், வட இந்தியா முழுக்க கலவர காடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. வகுப்புவாத சக்திகள், மதவாத சக்திகள் தலையெறித்து ஆடுகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்று மனதார உணர்ந்த காரணத்தினால்தான் நீங்கள் வாக்குப்பெட்டிகள் எங்கெல்லாம் இயந்திரங்கள் இருந்ததோ, முஸ்லிம்கள் வாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் 90%, 95% பெரும்பாலான இடங்களிலே உதயசூரியனுக்கு வந்த கூட்டணிக்கு தான் விழுந்திருக்கிறது. சிறுபான்மை மக்கள் தங்களுடைய அன்பிற்கினிய ஒரு நண்பராக, அண்ணனாக தளபதி அவர்களை கருதுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சமூக நீதி அரணாக கருதுகிறார்கள். நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிவிட்டேன். அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு, கூட்டணிக்காக பேசுவது என்பது வேறு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம்
சமூக நீதி, மதச்சார்பின்மை விஷயத்தில் அவர்கள் அரசியலுக்காக பேசுவதில்லை, சமூகவியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேசக்கூடியவராக இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த கூட்டணியில் நாங்கள் தொடருவோம் என்ற நம்பிக்கையை கூறிக்கொண்டு எழுச்சிமிக்க இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அவருடன் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.